வணக்கம். நம்ம எல்லாருடைய வீட்லயுமே வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒண்ணு. அந்த அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கைக்கு, குடும்பத்துக்கு சகல ஐஸ்வர்யங்கள், செல்வங்கள், நலன்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். பொதுவாவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது லக்ஷ்மியினுடைய, மகாலட்சுமியினுடைய அம்சமாக நம்ம பார்க்கிறது தான் இந்த வெள்ளிக்கிழமை நாள். அதுவும் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளியும் பெண்களுக்கு அவ்வளவு சிறப்பாக வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆடி வெள்ளி வழிபாடு நம்ம நினைச்ச காரியங்களை கை கூட வைக்கிறதுக்கும், நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றி தர்றதுக்கும் உகந்ததா இருக்கும். இந்த ஆடி மாதத்துல 4 அல்லது 5 வெள்ளிகள் வரும். ஆனா இந்த வருடம் ஆடி மாதத்தினுடைய பிறப்பே ஒரு வெள்ளியில அமைந்ததுனால இந்த வருடம் ஆடி மாதத்துல 5 வெள்ளி நமக்கு கிடைக்குது. அதுல முதல் வெள்ளி துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷமான ஒண்ணு. துர்க்கை அம்மனை பொதுவாவே நம்ம வழிபடும் போது பலம், தைரியம், வீரம் இதையெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த முதல் நாள், இந்த முதல் வெள்ளி, ஆடி வெள்ளி, அதுவுமா நம்ம துர்க்கை அம்மனை வழிபடுறது ரொம்ப விசேஷமான ஒண்ணு. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நேர்த்தியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அங்கேயே பொங்கல் வச்சு சாமிக்கு படையலிட்டு வணங்கிட்டு வருவது மிகப்பெரிய ஒரு வழக்கமா இருக்கு. அந்த ஆடி மாதத்துலதான் நம்ம என்ன பண்ணுவோம், புதுமண தம்பதிகளை வீட்டுக்கு அழைப்போம். குலதெய்வத்தை வணங்குறோம். நம்ம வீட்டுக்கு குலதெய்வமா இருக்கிறது, விளங்குறது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டுல பிறந்த மகள் தான். அந்த மகள் புதிதா திருமணமாயி ஒரு வீட்டுக்கு போயிருந்தாலும் திரும்ப நம்ம வீட்டுக்கு காலடி எடுத்து வைக்கும் போது அந்த குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு காலடி எடுத்து வைக்கிறதா பெரியவங்க நம்பி இந்த பெண்ணை வீட்டுக்கு அழைப்பாங்க. புது மாப்பிள்ளையையும் வீட்டுக்கு அழைச்சு அவங்களுக்கு தேவையான சீர்கள், அவங்களுக்கு தேவையான புதிய உடைகள் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு சிறப்பா அவங்கள கவனிச்சு அனுப்புறது ஒரு வழக்கம். அது மட்டும் இல்லாம இந்த குலதெய்வ வழிபாட்டோட நிறைய பேருக்கு கலசம் வைத்து வழிபடுவதும் ஒரு முறையா இருக்கும். கலசத்துல நம்ம சேர்க்க வேண்டிய பொருளை சேர்த்து பூ, பழம் எல்லாம் வச்சு அலங்கரிச்சு என்ன வைக்கிறோமோ இல்லையோ அம்மனுக்கு ஒரு கொத்து வேப்பிலைய அந்த கலசத்துல வச்சு நம்ம படையலிட்டு வழிபடும் போது இன்னும் கூடுதலான சிறப்பையும் பலனையும் நமக்கு பெற்றுத்தரும். இரண்டாவது ஆடி வெள்ளியில யாரை வணங்கலாம் அப்படின்னா, ஞான சக்தியா விளங்கக்கூடிய சரஸ்வதி தாயாரை நம்ம வணங்கலாம். சரஸ்வதி தாயாரை வழிபடும் போது நமக்கும் கல்வி, ஞானம், நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, வேலை இதை எல்லாத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு தாய் தான் சரஸ்வதி. மூன்றாவது வெள்ளியில நம்ம யாரை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லக்ஷ்மிய வழிபடலாம். மகாலட்சுமிய வழிபடும் போது நமக்கு வேண்டிய சகல சௌபாகியங்கள், செல்வங்கள், நலன்கள் எல்லாத்தையும் பெற்று தருவாள் அப்படிங்கிறது தான் ஐதீகம். மகாலட்சுமிய பொதுவாவே நம்ம எப்படி வணங்குவோம், அவளுக்கு வேணுங்கிற பழங்கள், பூக்கள் எல்லாம் வச்சு அலங்கரித்து ஒரு சின்ன கண்ணாடி குடுவையில நம்ம சில்லறை காசுகளையும் நம்மளால முடிந்த ரூபாய் நோட்டுகளையும் அம்மன் முன்னாடி வச்சு நம்ம வழிபடும் போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்களை அவள் பெற்று தருவாள் அப்படிங்கிறது ஐதீகம். 4வது வெள்ளியில நம்ம யாரை வணங்குறோம் அப்படின்னா, பெண்கள் பொதுவா இந்த நேரத்துல சுமங்கலி பூஜைய செய்வாங்க. ஆடி மாதத்துல பெண்கள் ஏதாவது ஒரு வெள்ளியில அவங்களால முடிகிற நேரத்துல ஒரு தாம்பூலம் வச்சு சுமங்கலியை வீட்டுக்கு அழைச்சு அவங்களுக்கு அந்த தாம்பூலத்தை கொடுத்து அதோடவே மஞ்சள் கயிறும் குங்குமமும் சேர்த்து கொடுத்து அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கிட்டோம்னா அது தீர்க்க சுமங்கலியா நம்மளை வாழ வைக்கும் அப்படிங்கிறது பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு மிகப்பெரிய வழிபாட்டு முறை. நம்மளால முடிந்த 3 அல்லது 5 பேருக்கும் நம்ம கொடுக்கலாம். இல்ல எத்தனை பேருக்கு நம்மளால கொடுக்க முடியுமோ அந்த தாம்பூலத்தை நம்ம கொடுக்கலாம். நிச்சயமா கண்டிப்பா அதுல இடம்பெறக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மஞ்சள் கயிறு, மஞ்சள், குங்குமம், ஒரு 2 கண்ணாடி வளையல், அதோட சேர்த்து ஒரு பிளவுஸ் பிட்டையும் வச்சு, பூ வச்சு, ஒரு 2 வாழைப்பழம் வச்சு நம்ம அந்த சுமங்கலிக்கு தாம்பூலம் கொடுக்கும் போது தீர்க்க சுமங்கலியா நம்ம வாழ்வோம் அப்படிங்கிறது பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்த முறை. இது வீடுகள்லயும் நீங்க செய்யலாம், அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு நீங்க போய் அங்க நீங்க பார்க்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு இதை நீங்க தானமா கொடுத்துட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம இந்த தானமா கொடுக்கும் போது கண்டிப்பா உங்களால முடிந்த ஏதாவது ஒரு உணவுப் பொருளையும் சேர்த்து தானம் கொடுக்கும் போது இன்னும் சிறப்பு வாய்ந்த பலனை நமக்கு பெற்று தரும் அப்படின்னா அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
இல்ல. ஒரு தயிர் சாதம், ஒரு சர்க்கரை பொங்கல், இல்ல வீட்டுல உங்களால செய்ய முடிந்த ஏதாவது ஒரு சின்ன பலகாரம், சுண்டல், பயிறு வகைகள் இதையெல்லாம் வீட்டுல செஞ்சு ஒரு சின்ன பாத்திரத்துல எடுத்துட்டு போய் ஒரு 4-5 பேத்துக்கு கோவில்ல தானமா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதனுடைய பலன் பன்மடங்கா பெருகி நம்ம வாழ்க்கைக்கு நலன் தரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. அதோடவே 5வது வெள்ளியில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கோவில்களுக்கு சென்று திருவிளக்கு பூஜை நிகழ்த்துவாங்க. பொதுவாவே இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிகள்ல கோவில்கள்ல திருவிளக்கு பூஜை நடைபெறும், அதாவது லட்சுமி பூஜை நடைபெறும். இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, ஒரு தனி நபர் வழிபாட்டை ஒரு சமூக ஒற்றுமையோடு சேர்த்து ஒரு சமூக வழிபாட்டா மாற்றக்கூடியதுதான் இந்த திருவிளக்கு பூஜை. இந்த திருவிளக்கு பூஜையினுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, பொதுவா விளக்கு நம்ம எதுக்கு ஏற்றுறோம், இருள் நீங்கி அங்க ஒளி பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்றுறோம். ஒரு பெரிய அறை இருளடைந்து இருக்கும்போது அந்த அறையில ஏற்றக்கூடிய சின்ன விளக்கு அந்த அறைக்குமே ஒரு பிரகாசத்தை கொடுக்கிற மாதிரி இறைவன் மேல வச்சிருக்கிற நம்ம சின்ன நம்பிக்கை நம்ம வாழ்க்கைய பிரகாசமா மாற்றும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இந்த திருவிளக்கு பூஜை கோவில்கள்ல பெண்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சுவாமி முன்னாடி அமர்ந்து வரிசையா அமர்ந்து கனகதார ஸ்தோத்திரம், லலிதா சகஸ்ரநாமம் இந்த மாதிரியான பாடல்களை ஒழிச்சு அவங்க திருவிளக்கு பூஜையில ஈடுபடுவாங்க. இது பெண்களினுடைய மொத்த ஒற்றுமைக்குமே அங்க வழிவகுக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்க ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, யாரு வேணாலும் எந்த பெண்கள் நினைத்தாலும் திருவிளக்கு பூஜையில ஈடுபடலாம். பொதுவா நிறைய கோவில்கள்ல பௌர்ணமி அதுவுமா இந்த திருவிளக்கு பூஜை மாதந்தோறும் நடைபெறும். அது மட்டும் இல்லாம இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளியில நிகழ்த்தக்கூடிய இந்த திருவிளக்கு பூஜைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. நிறைய பெண்கள் முன்கூட்டியே தங்கள் பெயரை கொடுத்துட்டு இந்த திருவிளக்கு பூஜையில கலந்துப்பாங்க. இந்த திருவிளக்கு பூஜை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மன அமைதி, குடும்ப உறவுல ஒரு ஒற்றுமை, ஏதாவது பிரிதல் இருந்ததுன்னா அந்த பிரிதல் சேர்ந்து வாழ்வதற்கான வழி, அது மட்டும் இல்லாம குழந்தைகளின் நலன், கணவர்களினுடைய நலன், இது எல்லாத்திலையும் முக்கிய பங்கு வகுக்கிறது இந்த திருவிளக்கு பூஜை. அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கூட இந்த திருவிளக்கு பூஜையில நம்பிக்கையோட கலந்துக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அதோட ஞாயிற்றுக்கிழமைகள்ல பெண்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கூழ் வார்த்து அம்மனை வழிபடுறது அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்துக்கே உண்டான ஒரு மிகப்பெரிய உன்னதமான வழிபாடு. எல்லாரும் கண்டிப்பா செய்யற ஒரு வழிபாடு. இதனுடைய ரகசியம் என்னன்னு நம்ம பழைய வீடியோலயே பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆடிக்கூழ் அப்படிங்கிறது உடலுக்கு குளிர்ச்சி தர வழிபாடு. இந்த வழிபாட்டை நம்ம அம்மனுக்கு செய்யறது மூலியமா அம்மன் மனம் குளிர்ந்து அடுத்த ஒரு சில மாதங்கள்ல நமக்கு குளிர குளிர மழையை பெற்று தருவாள் அப்படிங்கிறது தான் ஐதீகம். பொதுவா ஆடி மாதத்துல விவசாயிகள் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஆடி மாதத்துல விதை விதைக்க தொடங்குவாங்க. விவசாயிகளுக்கு வேலை ரொம்ப பலுத்து இருக்கும். அதாவது ரொம்ப அதிகமான சுமையோட அந்த வெயில்ல அவங்க அந்த வயல்வெளியில வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ரொம்ப நேரம் பசியை தாங்கக்கூடிய உணவு அவங்க சாப்பிட்டு இருக்கணும். அப்பதான் அந்த கடுமையான வெயில்ல இருந்து அவங்களால நல்லா வேலை செய்ய முடியும். அதற்காக என்ன உணவு தேவைப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பு, கேழ்வரகு, சிறுதானியம் இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யக்கூடிய கூழ் மாதிரியான உணவு முறை அவங்களுக்கு தேவைப்பட்டது. இந்த ஆடி மாதத்துல விவசாயிகள் ரொம்ப சுமையோட வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையில தொடங்கி அத அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அம்மனுக்கு படையலிட்டு அம்மனுக்கு முதல்ல சாத்திட்டு அதுக்கப்புறமா அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த வழிபாடுதான் இன்னைக்கு தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வழிபாட்டை மிக நம்பிக்கையோட கிராம மக்கள், விவசாயிகள், பொதுமக்கள் எல்லாருமே செய்யறாங்க. இந்த கூழ் வார்த்து நம்ம அம்மனை வழிபடுற போது அம்மனும் மனம் குளிர்ந்து நம்மையும் மனம் குளிர செய்வாள் அப்படிங்கிறதுதான் மிகப்பெரிய உண்மை.